கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜூலை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை. பிரியமானவர்களை, இன்று நாம் தியானிக்கும் வசனம் நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 22வது வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். நாம் பிரியமானவர்களே, தீமைக்கு சரி கட்டுவேன். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவங்க ஏராளமா பெருகி இருக்கலாம். அன்றைக்கு தாவீது சொல்லுகின்றார், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என்னுடைய தலைமுடியிலும் ஏராளமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் காரணமே இல்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள், காரணமே இல்லாமல் நமக்கு தீமை செய்கிறவங்க ஒருவேளை அந்த பூமியில இருக்கதான் செய்வாங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, நீங்க அவங்களுக்கு சரி கட்ட வேண்டாம், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று எதிர்த்து நிற்க வேண்டாம். தீமையான ஒரு காரியத்திற்கு நம்ம அதுக்கு சரியா நம்ம இந்த வேலையை செய்வோம், அதுக்கு பதிலடி இப்படி கொடுப்போம், அதுக்கு பதில் இப்படி செய்வோம் என்று சொல்லி தீமையை நம்ம அதுக்கு சரி கட்ட நம்ம போகவே வேண்டாம். துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று தான் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போல ஒரு தீமை ஒன்று வந்தா நம்ம பொறுமையோடு நம்ம வெயிட் பண்ணுவோம். கர்த்தருக்கு காத்திரு. ஆண்டவர் அந்த தீமையை பார்த்துட்டு இருக்கிறாரு. நமக்கு விரோதமா நடந்த தீமையை அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஒரு காரியம் தீமையா இருக்குது, இது சரியில்லாதது, தவறானது, பொய்யானது என்றெல்லாம் சில காரியங்கள் இருக்கும் பொழுது நம்ம எப்படி பார்க்குறோமோ அதை விட ஆண்டவர் இன்னும் அதிகமா அவர் கரிசனையோடு கரிசனையோடு அதை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்போ அவருக்கு காத்திரு. ஆண்டவர் அதை எந்த நேரத்துல அந்த தீமைக்கு அவர் பதில் செய்வார்னு நமக்கு தெரியாது. ஆனா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு விசை வனாந்தரத்துல 600 பேரோடு அவர் சுற்றி கொண்டிருக்கும் பொழுது சவுலுக்கு மறைந்து அந்த நாட்கள்ல நாபால் என்கிற ஒரு மனிதன் தன் ஆடுகளுக்கெல்லாம் மயிர் கத்தரித்து பெரிய விருந்து பண்ணினதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ தன்னோடு இருப்பவர்களுக்கு அந்த காலத்துல நிறைய பெரிய மந்தைகள், அதுக்கு மயிர் கத்தரிக்கும் பொழுது அவங்களுக்கு நிறைய பெரிய வருமானம் வரும் அந்த நாளில். அப்போ அவங்க சந்தோஷமாக கூட இருக்கிற எல்லாருக்கும் விருந்து பண்ணுவது வழக்கம். அப்படி செய்து கொண்டிருக்கும்போது தாவீது தன்னோடு இருக்கிற அந்த நபர்களுக்காக ஏதாகிலும் கிடைக்கும்படி உணவு கிடைப்பதற்காக அவரிடம் அனுப்புகின்றார், தன்னுடைய ஆட்களை அனுப்புகின்றார். ஆனால் அந்த நாபால் தாவீதினுடைய ஆட்களை மரியாதை இல்லாமல் பேசி, தவறாக பேசி, தாவீதை தவறாக பேசி அனுப்பி விடுகின்றான். அப்போ தாவீதுக்கு கோபம் வந்தது. ஏன்னா அவங்க அந்த 600 பேரும் அந்த வனாந்தரத்துல திரிந்து கொண்டு இருக்கும் பொழுது ராத்திரி நேரங்கள்ல இந்த மந்தைக்கு காவலாக இருந்திருக்கிறாங்க. ஒரு பொல்லாப்பு நேரிடாமல், ஒரு தீமையும் இந்த மந்தைக்கு அவனுடைய மந்தைக்கு நேராமல் அவங்க ஆட்கள்லாம் பாதுகாத்திருக்கிறாங்க. மதிலா இருந்தது போல இருந்திருக்கிறாங்க. நான் அப்படி இருந்த இவர்களுக்கு ஒரு சிறு நன்மை செய்ய அந்த மனிதனுக்கு மனதில்லை. அதற்கு பதிலாக தீமை செய்வது போல பழித்து பேசி அனுப்பினதை கேட்ட பொழுது நான் சரி கட்டுவேன் என்று சொல்லி 200 பேரை ரஸ்துக்கள் அண்டையில் உட்கார வைத்து விட்டு மீதி 400 பேரோட நாபாலுக்கு விரோதமாக புறப்பட்டதை நம்ம பார்க்கின்றோம். ஆனா அப்போ நாபாலின் மனைவி அபிகாயில் அதை கேள்விப்பட்டு ஓடோடி இது கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரே, தாவீதின் மேல கர்த்தர் தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கின்றார், அவர் இத்தனை காலமும் இஸ்ரவேல் மக்களை எவ்வளவாய் சவுலின் இராணுவத்துல இருந்து நம்மை காப்பாற்றி வந்திருக்கின்றார், கோலியாத்தின் கைக்கு நம்மை விடுதலை செய்திருக்கிறார் என்று சொல்லி என்றெல்லாம் அறிந்ததினாலே தாவீதின் மேல ஒரு பயபக்தி, கர்த்தர் நிச்சயமாக தெரிந்து கொண்ட ஒரு மனிதன் என்று சொல்லி அவர் இந்த பொல்லாப்பு செய்யக்கூடாது, அவர் இந்த தீமைக்கு சரி கட்டுவேன் என்று எழும்பக்கூடாது, கர்த்தர் அதை சரி கட்டுவார் என்று சொல்லி வேகமாக ஓடி சொல்லுகின்றாள், நீர் இதை பழி வாங்க வேண்டாம், அந்த மனுஷன் துஷ்ட மனுஷன்தான், நீர் அதை பழி வாங்கி உம்முடைய பேர்ல இரத்தப்பழி வர வேண்டாம், கர்த்தர் உமக்கு சொன்னபடியே உம்மை ஆசீர்வதித்து உம்மை உயர்த்துவார் என்று சொல்லுகின்றாள். உடனே தாவீது அப்படியே
கர்த்தரா இந்த ஆலோசனையை அந்த பெண் மூலமாக சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அப்படியே அதற்கு கீழ்ப்படிந்து அவர் அமைதியாக திரும்பி விட்டதை பார்க்கின்றோம். ஏற்ற நேரம் வந்தது, கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திரு. தீமையை சரி கட்டணும். நமக்கு விரோதமா எழும்புகிற தீமையெல்லாம் நாமே போய் சரி கட்டுனா அது இயலாத காரியம். சில நேரங்கள்ல துன்மார்க்கர்கள் இருப்பாங்க. அது காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் நீ எரிச்சலாகாதே என்று வசனம் சொல்லுகிறது. அவங்க தீமை செய்யறாங்களே என்று சொல்லி எரிச்சலாகி அவங்களுக்கு மேல கோபம் கூட படக்கூடாதான். அப்படி பண்றது கூட நமக்கு பிரச்சனையா மாறிடும், மனநோவை கொண்டு வருவதாக ஆகிவிடும். அப்ப தீமை நமக்கு விரோதமாக நடைபெற்றா, மற்றவங்க செய்தா வசனம் சொல்லுகிறது, நீங்க வெயிட் பண்ணுங்க, நீ சரி கட்ட வேண்டாம், காத்திருங்க, கர்த்தர் உன்னை ரட்சிப்பார். அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். பொய்யாய் உங்க மேல பழி சொல்லியிருக்கலாம், தவறான குற்றங்களை சொல்லியிருக்கலாம், அல்லது உங்களை மேன்மையடை விடாதபடிக்கு, உங்களை உயர்வடைய விடாதபடிக்கு, உங்களுடைய நன்மையை எதிர்த்து நின்று அதை தடை செய்வதற்காகவே ஒரு கூட்டம் வேலை செய்துக்கிட்டே இருக்கலாம். உங்களை பற்றின நல்ல எண்ணத்தை உங்கள் மேல உள்ளவங்களுக்கு கொடுக்க விடாதபடிக்கு தவறான கருத்துக்களை உங்களை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். இந்த காரியத்துல இருந்து உங்களை ஆண்டவர் ரட்சித்து உங்களுக்கென்று வைத்திருக்கின்ற மேன்மை, ஆசீர்வாதம், நன்மைகள் கர்த்தரே உங்களுக்கு தேடி வரும்படி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் எழும்பாதபடிக்கு உமக்கு காத்திருந்து உம்முடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள நீர் அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.